ஒரு நாள் ஒரு விவசாயியின் கழுதை பழைய வறண்ட கிணற்றில் விழுந்தது. விவசாயி என்ன செய்வது என்று யோசித்தபோது கழுதை பரிதாபமாக மணிக்கணக்கில் அழுதது. கடைசியாக விவசாயி, மிருகத்திற்கு வயதாகிவிட்டது, எப்படியும் கிணற்றை மூடிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். அக்கம் பக்கத்தினர் அனைவரையும் வந்து தனக்கு உதவுமாறு அழைத்தார். அவர்கள் அனைவரும் மண்வெட்டியை பிடித்து கிணற்றில் மண்ணை அள்ளி கொட்டத் தொடங்கினர். முதலில் கழுதை என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து பயங்கரமாக அழுதது. பின்னர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் கழுதை அமைதியானது. சில மண்வெட்டிகள் கழித்து விவசாயி இறுதியாக கிணற்றின் கீழே பார்த்தார். அவர் பார்த்ததைக் கண்டு விவசாயி மிகவும் வியந்தார். தன் முதுகில் பட்ட ஒவ்வொரு மண்வெட்டியிலும் கழுதை ஏதோ அற்புதமாகச் செய்து கொண்டிருந்தது. கழுதை மணலை அசைத்துவிட்டு ஒருபடி மேலே வந்தது. விவசாயியின் அண்டை வீட்டார் தொடர்ந்து கழுதையின் மேல் அழுக்கு மணலை தள்ளியதால் கழுதை அதை அசைத்து அசைத்து ஒருபடி மேலே வந்தது. மிக விரைவில் கழுதை கிணற்றின் விளிம்பில் ஏறி மகிழ்ச்சியுடன் வெளியேறியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கிணற்றிலிருந்து வெளியே வருவதற்கான தந்திரம் அந்த அழுக்கு மணலை அசைத்து அசைத்து ஒருபடி மேலே செல்வது. நம் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒருபடிக்கல். நிறுத்தாமல் ஒருபோதும் கைவிடாமல் இருப்பதன் மூலம் நாம் நிச்சயமாக ஆழ்துளை கிணறுகளிலிருந்து வெளியேற முடியும். பிரச்சனைகளை களைந்து ஒருபடி மேலே செல்லுங்கள், வெற்றி நிச்சயம்.